நீங்கள் இப்போது கடினமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றுகிறதா? இந்த கதையை கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சென்னை நகரத்தில் அருண் என்று ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண ஐடி வேலை பார்த்தான். சம்பளம் பெரியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் பெரியது. அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையே மாறிப்போனது. அவன் வேலை பார்த்த நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. அவன் வேலை இழந்தான். வீட்டில் கடன், அம்மாவின் உடல்நிலை மோசம். வாழ்க்கை முழுக்க இருள் போல தோன்றியது. ஒவ்வொரு இரவும் அவன் தேவனை நோக்கி அழுதான். தேவனே, நான் உன்னை நம்புகிறேன். ஆனா ஏன் இப்படி நடக்குது? பதில் எதுவும் இல்லை. அமைதி மட்டும். ஆனா அந்த அமைதிக்குள் கூட அவன் ஒரு முடிவெடுத்தான். எதுவானாலும் நான் தேவனை விட்டுவிடமாட்டேன். அவன் தினமும் ஜெபித்தான். வேலைக்கு அப்ளை செய்தான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே பதில்: நோ, ரிஜெக்டட். நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் அவனுடைய கையிலிருந்த கடைசி பணமும் முடிந்தது. அந்த இரவு அவன் தனியாக உட்கார்ந்து அழுதபடி ஜெபித்தான். தேவனே, இதுதான் என் கடைசி நிலை. நீ இல்லை என்றால் நான் முடியாது. அடுத்த நாள் காலை அவனுடைய போன் ஒலித்தது. அவனுக்கே தெரியாத ஒரு நம்பர். அவன் எடுத்தான். ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் ஐடி கம்பெனி. யூ ஆர் செலக்டட். அருண் நம்பவே முடியவில்லை. அது ஒரு சாதாரண ஜாப் இல்லை. அவன் எதிர்பார்த்ததை விட பெரியது. அவன் முன்னாள் சம்பளத்தை விட 3 மடங்கு. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், தேவனே, நீ லேட் ஆகல. நீ சரியான நேரத்தில் வந்துட்டே. நண்பர்களே, நீங்கள் இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் தாமதிக்கிறார் போல தோன்றலாம். ஆனால் 100% அவர் சரியான நேரத்தில் எதிர்பாராத ஆசீர்வாதத்துடன் வருவார். உங்கள் கடினமான சூழ்நிலையின் வழியாக கடந்து போனால் தொடர்ந்து தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள். அவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பது என்று அவருக்கு தெரியும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.